Hello friends, this is dihybrid cross inheritance of two gene law of independent assortment. இந்த டாபிக் பத்தி இப்ப பார்க்கலாம். So dihybrid cross involves inheritance of two pair of contrasting character. ரெண்டு pair of contrasting character இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு pair of contrasting character cross பண்றது தான் dihybrid cross at the same time அப்படின்னு சொல்றாங்க. The two pairs of contrasting characters are chosen. ரெண்டு pair of contrasting character என்னவா சூஸ் பண்ணியிருக்காரு மெண்டல் அப்படின்னு சொன்னா, shape and color of the seeds, yellow and round, அதே மாதிரி wrinkled and green seeds ஒன்று சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மெண்டல் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பியூர் ப்ரீடிங் கிராஸ் ரவுண்ட் அண்ட் எல்லோ சீட்ஸையும் wrinkled green சீட்ஸையும் வந்து கிராஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கிராஸ் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெண்டல் ஃபர்ஸ்ட் கிராஸ் த பியூர் ப்ரீடிங் பிளான்ட் ஹேவிங் த ரவுண்ட் எல்லோ சீட்ஸ், பியூர் ப்ரீடிங் பியா சீட்ஸ், இது ரெண்டுத்தையுமே ஹேவிங் wrinkled green கலர், இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து F1 ஜென்ரேஷனில் எந்த wrinkled green சீட்ஸுமே கிடைக்கல. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரவுண்டு ஷேப் அண்ட் எல்லோ கலர் சீட்ஸ் வந்து டாமினன்ட்னு சொல்கிறாரு. wrinkled ஷேப் green சீட்ஸ் இதை நம்ம இதில் பார்ப்போம். wrinkled green சீட்ஸ்க்கு இது வந்து டாமினன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைஹைபிரிட் கிராஸில் இந்த ரெண்டு பேரையுமே கம்பைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த பேர் தான் கிடச்சிருக்கு. இந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ரவுண்ட் எல்லோ ரெண்டு ட்ரையட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கு. அப்போ இதை வந்து டாமினன்ட் ட்ரையடனும் இதை வந்து ரெசசிவ் ட்ரையட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்துட்டு when the hybrids of F1 generation PR seeds எல்லாமே ரவுண்ட் அண்ட் எல்லோவாக இருக்குது. இதை வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணுறாங்க செல்ஃப் பாலினேஷன் மூலயமா. நமக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸில் ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு இந்த ரிசல்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதையும் கிராஸ் பாலினேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்கொயரில் வந்து RY. ஸோ இங்கே RY வந்துருச்சு. இங்கே அதே தான். இது எல்லாத்தையுமே அப்படி கம்பைன் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதியிருக்கும் போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ரவுண்ட் அண்ட் எல்லோவாக கிடச்சிருக்கு. இங்கேயும் ரவுண்ட் அண்ட் எல்லோ கிடச்சிருக்கு. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் அண்ட் எல்லோ கிடச்சிருக்கு. இங்கே வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோ கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து அதே மாதிரி க்ரீன் அண்ட் ரவுண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த ரவுண்ட் அண்ட் எல்லோ வந்து இண்டிபெண்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு தெரியுது. இது வந்து டிபெண்ட் கேரக்டர்ஸ் கிடையாது, இந்த ரவுண்ட் அண்ட் எல்லோ. ஸோ இது ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் க்ரீனுமே கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து இண்டிபெண்டன்ட் சொல்கிறாரு. அதே தான் வந்து அவரும் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து மெண்டல் ஹேஸ் தி ஃபாலோயிங் ரிசல்ட். 4 டைப்ஸ் ஆஃப் பிளான் நமக்கு கிடைக்குது. ஒன்று வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோ, ஒன்று வந்து ரவுண்ட் அண்ட் wrinkled, ரவுண்ட் அண்ட் க்ரீன் அண்ட் wrinkled க்ரீன், அதே மாதிரி wrinkled yellow. இந்த 4 காம்பினேஷனும் கிடைக்குது. இதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ 9 பிளான்ஸ் வந்து டாமினன்ட் ட்ரையட் வச்சும் 3 பிளான்ட் வந்து ஒரே ஒரு டாமினன்ட் ட்ரையட் வச்சும் 9 பிளான்ஸ் வந்து ஒரே ஒரு டாமினன்ட் கேரக்டர் வச்சும் இன்னும் இருக்க 3 பிளான்ஸ் வந்து ஒரே ஒரு டாமினன்ட் கேரக்டர் எய்தர் வந்து ரவுண்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா எல்லோவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு இன்னொன்று வந்துட்டு ரெசசிவான கேரக்டர் ரெண்டும் வச்சு கிடைக்குது. ஸோ அந்த நியூ காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரவுண்டு க்ரீன் அண்ட் wrinkled yellow இதெல்லாம் தான் வந்து இந்த டைஹைபிரிட் கிராஸில் வந்து கிடைக்குது. wrinkled yellow, ரவுண்ட் க்ரீன், இது வந்து நியூ காம்பினேஷன்ஸ் கிடைக்குது. இதை வச்சு மெண்டல் வந்து ஒரு லா ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த லா வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இதை வந்து லா ஆஃப் ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் லா ஆஃப் டாமினன்ஸ். அதாவது ஒரு ட்ரையட் இன்னொரு ட்ரையட்க்கு டாமினண்ட்டாக இருக்கும். when two homogeneous individuals with one and more of contrasting characters are crossed, the characters that appear in the F1 generation are dominant. They do not appear
which do not appear are recessive. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரவுண்ட் அண்ட் எல்லோ மட்டும் தான் கிடச்சிது. அப்போ ரவுண்ட் அண்ட் எல்லோன்றது டாமினண்ட்டான கேரக்டர்ஸ், மீதி எல்லாமே ரெசசிவ் கேரக்டர். லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் பியூரிட்டி of gamete. When one pair of contrasting character are brought together. ஸோ F1 ஜென்ரேஷனில் இதை வந்து நம்ம ஒன் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் ஆர் brought together. ஸோ இதை வந்து ஒரு அலீலிக் ஃபார்ம்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு அலீலிக் ஃபார்ம் RRYY இது ரெண்டும் சேர்த்து ஒரு அலீலிக் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ பேருன்னு சொல்லலாம். இது வந்து ரிமைன் டுகெதர். இங்கே வந்து நமக்கு நிறைய காம்பினேஷன் கிடைக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து கேமெட்டாக பிரியும் போது RY இந்த மாதிரி 4 காம்பினேஷனில் ஆன்சர் கொடுக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு they separate out and enter into gamete. கேமெட்டாக இருக்கும் போது தனித்தனியாக தான் வருது. அதர் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து இது ரெண்டுமே வந்து அலிலிக் ஃபார்ம். இதுலேருந்து ஸ்மால் டி ஆர் கேபிட்டல் டி ஏதாவது ஒன்று தான் கொடுக்கலாம். அதனால தான் நமக்கு செகண்ட் ஜென்ரேஷனில் ட்ராப் பிளான் கிடைக்குது. ஓகே, லா ஆஃப் இதுதான் இங்கே சொல்கிறாங்க. லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ன்றது ஸோ இந்த மாதிரி 2 ஆர் மோர் பேர் ஆஃப் கேரக்டரை வந்து சைமல்டேனியஸாக க்ராஸ் பண்ணும் அப்படின்னா the pairs or the genes of the pair sort out independent of each other. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இண்டிபெண்ட்டாக வந்து அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதாவது ரவுண்ட் இருந்தால் தான் எல்லோ வந்து வரும் அப்படின்றதும் கிடையாது. அதே மாதிரி ரிங்கிள்டு இருந்தால் தான் நான் க்ரீன் வருவேன் அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது. ரிங்கிள்டு இருந்தால் தான் நான் க்ரீன் வருவேன்னு சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி ரவுண்ட். ஸோ ரவுண்டும் இருக்கலாம், அதே மாதிரி க்ரீனும் இருக்கலாம், அதே மாதிரி ரவுண்டும் இருக்கலாம், க்ரீன் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ரிங்கிள்டும் இருக்கலாம், அதே மாதிரி எல்லோவும் இருக்கலாம். இதுதான் வந்துட்டு லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் டாபிக். தேங்க்யூ.